புதுக்கோட்டை மாவட்டம் நம்ம விராலிமலை முருகன் கோயிலில் தாங்க விராலிமலை மயில்கள் அறக்கட்டளையோட இளைஞர்களோட தீவிர முயற்சியால் 500க்கு மேற்பட்ட இளைஞர்கள், அடியார்கள், பெரியோர்கள், பெண்கள், குழந்தைகள் என இந்த தூய்மை பணியை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, கோவிலை சுற்றி உள்ள மலைப்பகுதியையும் முருகனோட வாகனமான மயில்கள் நிறைந்த இந்த பகுதியையும் சிறப்பாக தூய்மை செஞ்சுருக்காங்க. மேலும் பெருமை இந்த இளைஞர்களுக்கு. வீட்டையே கூட்ட யோசிக்கும் இந்த காலத்து இளைஞர்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட செயல்பாடு எல்லாத்துமே வியப்பில் ஆத்திருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, குப்பையை கொண்டு போக வண்டி ஏற்பாடு, அவசர தேவைக்கு மருத்துவ குழு, தகவல் கூற மைக் செட்டு, விழிப்புணர்வுக்கு ஊடகம், விறுவிறுப்பாக வேலை பார்க்க வர்ணனை, வேலை தவறாத டீ, வடை, ஜூஸ், உணவு, இப்படி 600 பேர் உழைப்பும் முருகன் மேலே மேலும் அழகுபடுத்தியிருக்கு என்று தாங்க பக்தர்கள் பாராட்டி போகிறாங்க இந்த விராலிமலை மயில்கள் அறக்கட்டளை குழுவை. இன்னும் பல பொது சேவைகளை செய்ய தயாராக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த இளைஞர்கள். என்னதான் அரசு செயல்பாடு இருந்தாலும் இது போன்ற இளைஞர்கள் தன்னார்வ தொண்டு என்பது ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் என்பதாங்க நிதர்சனமான உண்மை. எப்படி வேலை பார்த்துருப்பாங்கன்னு இந்த வீடியோ பார்த்தாலே தெரியுங்க. காலையிலிருந்து மாலை முடிய வேலை பார்த்தாலும் கலைக்காமல் போகும் இந்த இளைஞர்களோட முகத்தை பாருங்க. அப்படியே முருகன் ஆசீர்வாதம் பண்ண போன்று இருக்கும் இந்த நிகழ்வு தாங்க. இதோடு இல்லைங்க, விழிப்புணர்வுக்கு விளம்பரப்பாக பிளாஸ்டிக்கை தவிர்க்க சிறப்பு விழிப்புணர்வு, ஆக மொத்தம் என்னென்ன சொல்வது இந்த இளைஞர்களோட துடிப்பான செயல்பாடு. இத்தனை நிகழ்வு நடந்தும் அத்தனையும் சிறப்பாக கொண்டு செல்வது பக்தர்களாகிய நாம் தாங்க. இனியும் மலை மேலே பிளாஸ்டிக்கை வீசாதங்க. மலையில் மட்டும் இல்லைங்க, பொது இடங்களும் தான். முருகனை கையெடுத்து கும்பிட்றதுக்கு பதிலாக உங்களை கும்பிட்டு கேட்குறாங்க. பிளாஸ்டிக்கை தவிருங்க, துணிப்பையை உபயோகிங்க, வனத்தை காக்கணுங்க, வன விலங்குகளையும் பாதுகாக்கணுங்க, விராலிமலை இருக்கிற மயிலையும் காக்கணுங்க. மன அழுத்தம் போக்க இது போன்ற மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய உழவார பணி நடக்கும் இடங்களெல்லாம் எல்லோரும் பங்கெடுத்துக்கங்க. வாழ்க வையகம். அன்போடு விராலிமலை மயில் அறக்கட்டளை குழு அன்புடன்.